ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லியில் அழுகி போகாமல் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் அடித்ததுக்கப்புறம் புதினா தழை வச்சுடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து கொஞ்சம் நேரம் வெளில வச்சுருங்க. தண்ணிலாம் சொட்டி கீழே இறங்கிடும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு லேயரில் நியூஸ் பேப்பர் வச்சுடுவோங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பிலை வச்சுக்கலாம். தழையை நல்லா நீங்கள் இலையாக கூட கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா டோட்டலாக அழுகிடும். ஃபுல்லாக எல்லாமே அழுகி போயிடும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அழுகு இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஃபஸ்ட் லேயரில் இந்த மாதிரி கருவேப்பிலை வச்சுக்கோங்க. செகண்ட் லேயரில் கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது 2 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட் லேயரில் கருவேப்பிலை, செகண்ட் லேயரில் கொத்தமல்லி தழை, தேர்ட் லேயரில் புதினா தழை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புதினா தழை நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ரேர் தான். ஸோ அதனால் தேர்ட் லேயரில் அதை வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.